தமிழ்நாட்டுல வந்து ஆர்எஸ்எஸ், பிஜேபி சித்தாந்தவாதிகள் வந்து வளர்ந்துடக்கூடாது. அவங்களோட வளர்ச்சியை தடுத்து அவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல அரணா இருப்பாங்க அப்படின்னு நம்பிதான் போன எலெக்ஷன்ல வந்து பெரும்பாலான மக்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனா கடந்த 4.5 ஆண்டு கால இந்த திமுக ஆட்சியில தான் அந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபி வந்து பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அவங்க நடத்துற நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், அவங்க நடத்துற ஊர்வலங்களா இருக்கட்டும், எதுக்குமே வந்து எந்த தடையும் கிடையாது, எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவங்க வந்து இப்ப சமீபத்துல நடத்தின இந்த விநாயகர் சிலை ஊர்வலத்துல வந்து கத்திய வச்சுக்கிட்டு எல்லாம் ஊர்வலம் போயிருக்கிறாங்க. காவல்துறை வந்து இன்னொரு பக்கம் கண்டெய்னர் லாரிகளை நிறுத்தி வந்து மசூதிகளை எல்லாம் மறைச்சிருக்காங்க. விநாயகர் விரதம் செல்லும் போது ஏதேனும் அசம்பாவிதம் நடைபெறக்கூடாது என்பதற்காக பூந்தமல்லி சட்டம் ஒழுங்கு போலீஸ் சார்பில் கண்டெய்னர் லாரிகளை தடுப்பாக நிறுத்தி வைத்துள்ளது, வசதியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அதே பகுதியில் அரசு பொது மருத்துவமனையும் உள்ளதால் ஆம்புலன்ஸ் வாகனம் வந்து செல்லவும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இந்த செயல் இஸ்லாமியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து வடநாட்டுல தான் நடக்கும். தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. இனிமேலும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து திமுகவுக்கு நம்பி வாக்களிச்ச மக்களுக்கு வந்து திமுக வந்து மிகப்பெரிய துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு.